வணக்கம் மக்களே, வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். உலக வரைபடத்தை ஒரு நிமிடம் உற்று பாருங்கள். ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் அந்த சிறிய நீர்வழி சூயஸ் கேனல். உலக வர்த்தகத்தின் முக்கிய நரம்பு இதுதான். நாம் பயன்படுத்தும் மொபைல் போன் முதல் சமையல் எரிவாயு வரை பல பொருட்கள் இந்த ஒரு பாதையை நம்பித்தான் பயணம் செய்கின்றன. ஆனால் இன்று அந்த பாதை பாதுகாப்பற்றதாக மாறிவிட்டது. செங்கடல் பகுதியில் கப்பல்கள் தாக்கப்படுகின்றன, காப்பீட்டு கட்டணம் உயர்கிறது, உலகளாவிய சப்ளை செயின் குலைகிறது. இதற்கிடையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றமும் இந்த பகுதியில் நிலையை இன்னும் தீவிரமாக்கியுள்ளது. அப்படியானால் கடலில் எங்கோ ஒரு கப்பல் தாக்கப்படுவதற்கும் இந்தியாவில் உங்கள் வீட்டில் சமையல் சிலிண்டர் விலை உயர்வதற்கும் என்ன தொடர்பு? ஆப்பிரிக்கா அல்லது மத்திய கிழக்கில் நடக்கும் ஒரு மோதல் எப்படி உங்கள் மொபைல் போன் விலையை மாற்ற முடியும்? காரணம் ஒன்று. உலகம் முழுவதும் இன்று ஒரு மிகப்பெரிய சப்ளை செயின் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் உலக நாடுகள் அனைத்தும் ஒரு மாற்றுப்பாதையை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்தியா ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. அதுதான் IMEC காரிடர் என்று சொல்லக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர். இது வெறும் ரயில் பாதை அல்லது சாலை திட்டம் அல்ல. ஆசியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களின் வர்த்தக வரைபடத்தையே மாற்றக்கூடிய ஒரு புதிய பொருளாதார நெடுஞ்சாலை. மேலும் இது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்திற்கு இந்தியா மற்றும் அதன் கூட்டாளிகள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவும் பார்க்கப்படுகிறது. IMEC என்றால் உண்மையில் என்ன? இது எப்படி செங்கடலில் உருவாகியுள்ள நெருக்கடிக்கு ஒரு மாற்றுப்பாதையாக மாற முடியும்? மேலும் இந்த IMEC திட்டம் உலகத்தில் எந்த நாடுகள் அதிக சக்தி பெறப்போகின்றன என்பதை எப்படி மாற்றப் போகிறது? வாருங்கள், உலக வர்த்தகத்தின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய இந்த கேம் சேஞ்சர் திட்டத்தை விரிவாக பார்க்கலாம். முதலில் செங்கடல் பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசியா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் மிக முக்கியமான கடல் பாதைதான் செங்கடல். இந்த பாதை வழியாக கப்பல்கள் சென்றால் அவை நேராக சூயஸ் கேனல் வழியாக ஐரோப்பாவை மிக வேகமாக அடைய முடியும். உலக வர்த்தகத்தின் சுமார் 12% இந்த ஒரே பாதையை நம்பித்தான் இருக்கிறது. ஆனால் சமீப காலங்களில் ஏமன் நாட்டில் செயல்படும் ஹவுதி மூவ்மெண்ட் என்ற ஆயுத அமைப்பு இந்த பகுதியில் செல்லும் சரக்கு கப்பல்களை ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கத் தொடங்கியது. இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டாளிகள் தொடர்பான கப்பல்களை இலக்காக கொண்டதாக கூறப்பட்டாலும் உண்மையில் பல சர்வதேச வர்த்தக கப்பல்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அரசியல் மற்றும் இராணுவ பதற்றமும் இந்த பகுதியை இன்னும் அதிக ஆபத்தானதாக மாற்றியுள்ளது. இதன் விளைவாக என்ன நடந்தது தெரியுமா? பல பெரிய கப்பல் நிறுவனங்கள் இந்த பாதையை தவிர்த்து ஆப்பிரிக்காவை முழுவதும் சுற்றி கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக செல்லத் தொடங்கின. இதனால் கப்பல்களுக்கு 10 முதல் 15 நாட்கள் கூடுதலாக ஆகிறது. அதோடு எரிபொருள் செலவும் காப்பீட்டு கட்டணமும் அதிகரிக்கிறது. இந்த கூடுதல் செலவுகள் அனைத்தும் இறுதியில் யாரிடம் வந்து சேரும்? நாம் வாங்கும் பொருட்களின் விலையில்தான். அதனால்தான் இன்று உலக நாடுகள் அனைத்தும் இந்த பாதைக்கு மாற்றாக வேறு வழி இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில்தான் இந்தியா முன்வைத்த ஒரு பெரிய திட்டம் உலக கவனத்தை ஈர்த்தது. அதுதான் IMEC என்று சொல்லக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். வரலாற்றில் கொஞ்சம் பின் சென்று ஒரு முக்கியமான வர்த்தக பாதையான சில்க் ரோட் பற்றி தெரிந்து கொள்வோம். சில்க் ரோட் என்பது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பழமையான வர்த்தக பாதைகளின் வலையமைப்பு. இது ஒரே ஒரு சாலை அல்ல, பல நிலப்பாதைகள் மற்றும் சில கடல் பாதைகள் இணைந்து உருவான ஒரு பெரிய வர்த்தக நெட்வொர்க். இந்த பாதை முக்கியமாக சைனாவை யூரோப் மற்றும் மிடில் ஈஸ்ட் பகுதிகளுடன் இணைத்தது. அந்த காலத்தில் இந்த பாதை வழியாக சென்ற முக்கிய பொருட்கள் சீனாவின் பட்டு, மசாலா பொருட்கள், தங்கம் மற்றும் வெள்ளி, கண்ணாடி பொருட்கள், காகிதம் மற்றும் தொழில்நுட்ப அறிவு. பட்டு அதிகமாக வர்த்தகம் செய்யப்பட்டதால் இந்த பாதைக்கு சில்க் ரோட் என்று பெயர் வந்தது. இது ஏன் வரலாற்றில் முக்கியம்? சில்க் ரோட் வெறும் பொருட்கள் மட்டும் கடத்திய பாதை அல்ல. இதன் மூலம் பண்பாடுகள் பரிமாறின, மதங்கள் பரவின, புத்த மதம் போன்றவை, தொழில்நுட்பமும் அறிவும் பரவின. அதனால் இது உலக வரலாற்றில் மிகவும் முக்கியமான வர்த்தக மற்றும் கலாச்சார இணைப்பாக கருதப்படுகிறது. அப்படி இருக்க இப்போது ஏன் சில்க் ரோட் மீண்டும் பேசப்படுகிறது? இன்றைய காலத்தில் சைனா இந்த பழைய கருத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்கிறது. 2013இல் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் என்ற திட்டத்தை தொடங்கினார். இதன் நோக்கம் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா நாடுகளை சாலை, ரயில், துறைமுகங்கள், எரிசக்தி திட்டங்கள் மூலம் ஒரு பெரிய வர்த்தக வலைமையமாக இணைப்பது. அதனால்தான் பலர் BRI-ஐ நியூ சில்க் ரோடு என்றும் அழைக்கிறார்கள். சில நாடுகள் இதில் கடன் சுமையில் சிக்கியதாக விமர்சனங்களும் எழுந்தன.
இப்போது உலக நாடுகள், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சீனாவின் BRIக்கு மாற்றாக IMEC போன்ற புதிய வர்த்தக பாதையை உருவாக்க முயற்சி செய்கின்றன. அதனால்தான் இன்று சில்க் ரோட் பற்றி மீண்டும் உலகம் பேசுகிறது. ஏனெனில் பழைய வர்த்தக பாதையின் கருத்து புதிய உலக அரசியல் போட்டியின் மையமாக மாறிவிட்டது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதைகள் ரெட் சீ மற்றும் சூயஸ் கேனல் பெரும் சவால்களை சந்தித்து வருகின்றன. இந்த வழிகள் உலக வர்த்தகத்தில் நரம்பு போல உள்ளன. உலக சரக்குகளில் சுமார் 12 முதல் 15% இந்த வழிகளையே பயன்படுத்தி ஆசியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கு செல்கின்றன. ஆனால் சமீப காலங்களில் இந்த பாதை பாதுகாப்பற்றதாக மாறியுள்ளது. அதற்கு பெரிய காரணம் ஹவுதி இயக்கத்தின் தாக்குதல்கள். ஹவுதி இயக்கம் என்பது ஏமன் நாட்டிலிருந்து செயல்படும் ஆயுத அமைப்பு. அவர்கள் 2014 முதல் ஏமன் அரசுடன் போரில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அமைப்பை ஈரான் அரசும் ஆதரிக்கிறது. ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்குகிறது. ஹவுதி இயக்கம் கப்பல்களை தாக்குவது தங்களது எதிரிகளுக்கு அழுத்தம் அளிக்கும், விபத்து அல்லது எச்சரிக்கை அளிக்கும் வகையில் நடைபெறுகிறது. குறிப்பாக இஸ்ரேல், சவுதி அரேபியா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் கப்பல்கள் இலக்காக்கப்படும். ஆனால் சில நேரங்களில் சர்வதேச வர்த்தக கப்பல்களும் பாதிக்கப்படுகின்றன. பாதுகாப்பு காரணமாக பல கப்பல்கள் சூயஸ் கேனல் வழியை தவிர்த்து ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக சுற்றி செல்லும் நிலைக்கு வந்துள்ளன. இதனால் பயண தூரம் சுமார் 3500 கடல் மைல்கள், அதாவது 6500 கிலோமீட்டர் அதிகரிக்கிறது. பயண நேரம் 10 முதல் 14 நாட்கள் கூடுதலாகிறது. அதிக எரிபொருள் செலவு மற்றும் ஷிப்பிங் அண்ட் இன்சூரன்ஸ் செலவு உருவாகிறது. உலகளாவிய சப்ளை செயின் குலைவு, சரக்கு தாமதமாக வருகிறது, விலை உயர்கிறது. இதனால் செங்கடல் பாதை தற்போது உலக வர்த்தகத்தின் அபாய மையமாக மாறிவிட்டது. இந்த சூழலில் உலக நாடுகள், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் செங்கடல் போன்ற கடல் பாதைகளை சார்ந்திருப்பதை குறைத்து ஒரு புதிய பாதுகாப்பான விரைவான வர்த்தக பாதையை உருவாக்க முயல்கின்றனர். IMEC என்று சொல்லக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் என்பது 2023 G20 உச்சி மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு மல்டி மாடல் போக்குவரத்து வழித்தடமாகும். அதாவது கடல் வழி மற்றும் ரயில் வழி இரண்டையும் இணைக்கும் திட்டம். முதலில் இந்தியாவின் மும்பை அல்லது முந்த்ரா துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் கிளம்பி ஐக்கிய அரபு அமீரகத்தை அடையும். அங்கிருந்து சவுதி அரேபியா மற்றும் ஜார்டன் வழியாக இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகத்திற்கு ரயில் மூலமாக சரக்குகள் கொண்டு செல்லப்படும். அங்கிருந்து மீண்டும் கப்பல் வழியாக ஐரோப்பாவிற்கு செல்லும். இதன் நன்மைகள் என்னவென்றால், இதன் மூலம் பயண நேரம் 40% குறையும். சரக்கு கையாளும் செலவு, அதாவது லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் 30% குறையும். இது இந்தியாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இந்த திட்டம் கேட்பதற்கு மிகச் சிறப்பாக இருந்தாலும் IMEC திட்டத்தின் முன்னே பெரிய சவால்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது புவிசார் அரசியல். முதலில் போர் சூழல். இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் இந்த திட்டத்திற்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நல்ல உறவு இல்லாமல் ரயில் பாதை செயல்பட முடியாது. இரண்டாவது, கட்டுமான சவால். சவுதி அரேபியா மற்றும் ஜார்டன் பாலைவனங்களில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளமுள்ள அதிநவீன ரயில் பாதைகளை அமைப்பது பெரிய பொறியியல் சவாலாகும். மூன்றாவது, சீனாவின் எதிர்ப்பு. சீனாவின் BRI என்று சொல்லக்கூடிய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்திற்கு போட்டியாக இருப்பதால் சீனா தனது பொருளாதார மற்றும் அரசியல் ஆதிக்கத்தை பயன்படுத்தி IMECக்கு சில தடைகளை ஏற்படுத்தலாம். சவால்கள் இருந்தாலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு IMEC ஒரு பெரிய வாய்ப்பு. செங்கடல் போன்ற ஒற்றை பாதையை மட்டும் நம்பாமல் மாற்று பாதைகள் உருவாக்குவது உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் நன்மையாகும். வரும் ஆண்டுகளில் இந்த பாதை முழுமையாக செயல்பட்டால் உலக வர்த்தக வரைபடத்தில் இந்தியாவின் பங்கு மேலும் வலுப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது சீனாவின் சில்க் ரோட்டை முறியடிக்குமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.